வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நமக்கு தமிழில் மயங்கொலிகள் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம்ப்பா. மயங்கொலிகள் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் டாப்பிக்கில் இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நகர நகர வேறுபாடு, லகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, இது எல்லாம் சேர்ந்தது தான் மயங்கொலிகள். இந்த 8 எழுத்துன்னு தான் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 3 எழுத்தாக வர்றது மயங்கொலிகள். 3 எழுத்து 2 எழுத்து. நான் 3 தடவை வருங்களா, லா 3 தடவை வருங்களா, ரா 2 தடவை வருங்களா, வேற எந்த எழுத்துமே ஒன்றுக்கு மேற்பட்டதுல வராது. இப்படி வர்ற எழுத்துக்கள் மட்டும்தான் மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 8. இதுதான் நமக்கு சிலபஸில் பிரித்து நகர வேறுபாடு, லகர லா 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 அப்படிங்கிற வேறுபாடு, ரா வேறுபாடு அப்படின்னு சொல்லி நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதை மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு 6th புக்கில் இருக்குப்பா. இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மனம் அப்படின்னு சொல்லி இப்படி தான் கொடுப்பாங்க. இதுக்கு 3 சொல்லி நான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு 2 சொல்லி நான் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் கொடுத்து இது 3 சொல்லி நான் வந்தால் மனம், ஸ்மெல்லு, அந்த வாசமாக இருக்குல்ல பார்த்தீங்களா, அதோட மீனிங் வரும். இந்த 2 சொல்லி இன்னும் வந்தால் மனம், நம்மளோட உள்ளம் இருக்கு இல்லைங்களா, அதோட மீனிங்காக வரும். இப்படி மீனிங்கை பிரித்து கேட்டு தான் இந்த இதில் கொடுப்பாங்க. இதுதான் இந்த கிளாஸில் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க இதில் உச்சரிக்கும் விதம் எப்படின்னு நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டுருவாங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் அப்படின்னு இருக்குது. அதாவது 3 சொல்லினா, 2 சொல்லினா, தாக்கு அப்புறம் வர்ற நான். இந்த 3 நாமே எந்த மாதிரி உச்சரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நாவின் நுனி மேல்வாயின் அன்னத்தின். இது ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒன்றா தான் வரும். நாவின் நுனி மேல்வாய் அப்படிங்கிறது ஒன்றா தான் வரும். நாவுக்கு மட்டும் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அப்படின்னு வரும். இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 3 சொல்லி நான் வர்றதுக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இதில் 3 சொல்லி 3 முட்டை இருக்குங்களா, இந்த நாக்கு 2 சொல்லி 2 முட்டை இருக்குங்களா, அப்போ 3 முட்டைனா நடுவுலையும் வரும், 2 முட்டைனா முன்னாடியே நின்றோம், நடுவில் வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்கிறது புரியுதாப்பா? ரெண்டு முட்டை இருந்துச்சுன்னா முன்னாடியே நின்றோம், நடுவில் வரைக்கும் வராது. இது நடுவில் ஒரு முட்டை சேர்ந்து வருது இல்லைங்களா, அதனால நடுவில் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது புரியுதாப்பா? இந்த நான் இப்படி தானே எழுதுவோம், 3 இந்த நடுவில் ஒன்று சேர்ந்து வருது அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சொல்லிக்கு இப்படி 2 எழுதுனதுனால 3ஆவதாக ஒரு முட்டை வராதனால இது முன்னாடியே நின்றுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை இப்போ படித்து பாருங்கள், ஈஸியாக புரியும். நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இப்படி நீங்கள் அந்த எழுத்தை வச்சே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் மறக்காது, இது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அதாவது இது நடுப்பகுதிக்கு வந்துருச்சு, முன்பகுதிக்கு வந்துருச்சு, மிச்சம் என்ன இருக்குது, இந்த நான் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை அடியில் வச்சுருங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி நடுவுலையும் வந்துருச்சு, அடுத்த நான் அடியில் வச்சுருங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இட்டு இன்னு, இத்து இந்து, இரு இன்னு அப்படிங்கிறது இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. இப்போ இது ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் வர்ற எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். காங்காச்சா வரிசை சொல்லி பாருங்கள், அந்த 2 எழுத்துமே ஜோடியாக பக்கத்தில் வரும். அப்படி இனமா பக்கத்தில் வர்றது, இனமா அது கூடவே சேர்ந்து வர்றது தான் இணை எழுத்துக்கள். இந்த இணை எழுத்துக்கள் டகரத்தை அடுத்து நகரம். அதாவது நீங்கள் காங்காச்சா சொல்லி பார்த்தீங்கன்னா காங்கா சா டா, அதுக்கப்புறம் நான் வரும். அப்போ இந்த டாக்கு அப்புறம் இந்த நான் வர்றதுனால இதை டன்னகரம் அப்படிங்குவாங்க. இந்த தாக்கு அப்புறம் இந்த நான் வர்றதுனால இதை தன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராக்கு அப்புறம் நான் வர்றதுனால இதை ரன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த எழுத்து பக்கத்தில் இனமாக வருதோ அந்த எழுத்தை அதை மீனிங்கில் சொல்லிடுறாங்க. இந்த சொற்களில் பாருங்கள், 3 சொல்லி நான், 2 சொல்லி நான் இடம்பெறும் வகை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, டா என்னும் எழுத்துக்கு முன்னு இந்த 3 சொல்லி இன்னு வரும். இந்த ரா என்னும் எழுத்துக்கு முன்னாடி இந்த 2 சொல்லி இன்னு வரும் அப்படிங்கிறாங்க. கம்பல்சரியாக இது 2 அப்படி தான் வரும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் அதுக்கு டன்னகரம் ரன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், கண்டம் வண்டி நண்டு. இதுக்கு பாருங்கள், மன்றம் நன்றி கன்று. இந்த 3 இந்த இன்னு பக்கத்தில் இந்த ரா வருதுங்களா, இந்த இன்னு பக்கத்தில் இந்த இட்டு வருதுங்களா, அதுதான் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்குரிய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமில் இப்படி தான்ப்பா கொஸ்டின் வரும். வானம் அப்படின்னு 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா அதுக்கு வெடி அப்படின்னு அர்த்தம். 2 சொல்லி நான் வந்தால் ஆகாயம். பனி அப்படிங்கிறது 3 சொல்லி நான் வந்தால் வேலை, 2 சொல்லி நான் வந்தால் குளிர்ச்சி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பனி அப்படின்னு 2 சொல்லி நான் வருதுல, அது குளிர்ச்சுன்னா நம்ம எப்படி செய்வோம், ரொம்ப சுருங்கி படுத்துக்கிடுவோம்ல, அதனால 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா அது சுருங்கிருச்சு, 3 சொல்லியிலேருந்து 2 சொல்லியாக சுருங்கிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று நம்ம ஆப்போசிட் சைடு ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம்.
அதே மாதிரி வானம் அப்படின்னா 3 சுழி நா வருது இல்லைங்களா, வெடி சவுண்டு எப்படி இருக்கும், அதிகமாக கேட்கும் இல்லைங்களா, டமார் அப்படின்னு பெருசாக கேட்கும் இல்லைங்களா. அப்போ 3 சுழி நா வந்தால் வெடி அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 சுழி நா வந்துச்சுன்னா ஆகாயம், வானம் ஆகாயம்ங்கிறது நமக்கு எளிமையாக புரிஞ்சிடும். அதே மாதிரி பாருங்க, லா 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 எழுத்துக்கள் வந்து இதே நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஷார்ட்கட் வச்சோமோ அதே மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். ஒரே ஷார்ட்கட்டை எல்லாத்துக்கும் வச்சாதான் நமக்கு எளிமையாக இருக்கும். இப்போ இந்த குண்டுலா, இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர லா பாருங்க, நடுவில் ஒரு கோடு வருது பார்த்தீங்களா. அப்போ நடுவில் ஒரு கோடு வந்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நடுப்பகுதி அப்படின்னு தானே சொல்லியிருக்கோம். 3 சுழி நாக்கு இப்போ நடுவில் முட்டை வந்ததுனால நம்ம நடுப்பகுதின்னு வச்சுட்டோம். இந்த லா பாருங்க, நடுவில் ஒரு கோடு வந்துட்டு தானே வருது. அப்போ இதையுமே நடுப்பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுக்குமே இந்த குண்டுலாவுக்கும் இந்த குண்டுலாவுக்கும் இந்த லாவுக்கும் ஒரே வித்தியாசம் தான், ஒரே இடத்துல தான் தோன்றும். நாவின் இரு பக்கங்கள் தடித்து அப்படின்னு தான் வரும். ரெண்டுக்குமே சேம் தான். இது வந்து என்ன, இந்த குண்டுலா வந்து என்ன வரும் அப்படின்னா, பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் அப்படிங்கிறாங்க. இந்த லா வந்து பற்களின் அடியை தோன்றுமா, இது குண்டா இருக்கிறதுனால இப்படி போய் அடியில் வந்து அடியை தோன்றும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நடுவில் வர்றது, நடுவில் ஒரு கோடு வருது இல்லைங்களா, அதனால நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப எளிமையான ஷார்ட்கட்பா. இது எப்பயும் மறக்காது, உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கொஸ்டினில் மறக்காது, எப்பயும் மறக்காது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் வந்து இந்த லகரம் தோன்றுது. இது வந்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றுது. இந்த லகரம் வந்து இந்த 2 சுழி நாவை போல இருக்கிறதுனால நகரம்னும், இந்த லா வந்து வாவை போல இருக்கிறதுனால வகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லா எழுதும் போதே பாருங்க, வா இப்படி தானே எழுதுவோம், அதனால வா மாதிரியே இருக்கிறதுனால லகர வகரம்னும். இந்த லா எப்படி எழுதுவோன்னு பாருங்க, இந்த லா இப்படி தானே எழுதுவோம், இது நா மாதிரியே இருக்குங்க இல்லைங்களா, அதனால நகர லகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லா அப்படிங்கிறது வந்து நமக்கு தமிழுக்கே உண்டான நமக்கு சிறப்பான எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த எழுத்து நம்ம எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். அதாவது ஒரு சிறப்பான விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா என்ன செய்வோம், நம்ம அவங்கள வருடி கொடுப்போம்ல, நம்ம என்கரேஜ் பண்ணுவோம்ல, அவங்கள வருடி கீப்பிட்டப்பா, சூப்பர்ப்பா, நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வருடுவோம்ல. அதனால நமக்கு இந்த லாங்கிறது நமக்கு சிறப்பான, தமிழில் இருக்க சிறப்பான எழுத்து. அதனால அது வந்து மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் அப்படிங்கிறது, இந்த வருடுவதால்ங்கிறத மட்டும் ஷார்ட்கட் வச்சுக்கிட்டு இதை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்கூலுக்கு வர்ற லகரமும் இந்த லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. லகரம் வந்து தமிழுக்கே சிறப்பானது, அதனால இந்த லகரத்தை வந்து சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்றாங்களாம். இது மா மாதிரியே இருக்கிறதுனால மகர லகரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மா மாதிரியே இருக்கு இல்லைங்களா, அதனால அதை வந்து அப்புறம் இப்படி போட்ட லா வந்துடுதுல, அதனால மகர லகரம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப எளிமையா இருக்கும்பா, படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் அதுக்குரிய வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. விலை அப்படின்னா பொருளின் விலை, விலைனா உண்டாக்குதல், இந்த விலைனா விரும்பு. இந்த விலை அப்படின்னா விரும்பு அப்படின்னு அர்த்தம். இப்ப நடுவில் ஒரு கோடு வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர லை வந்துச்சுன்னா உண்டாக்குதல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாத்தையும் கல்வி கற்றுக் கொடுத்து அவங்கள ஒரு பெரிய மனுஷனா உண்டாக்குறாங்கல்ல, அதனால உண்டாக்குதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குண்டுலை வந்துச்சுன்னா பொருளின் மதிப்பு. இதை வந்து குண்டுலைன்னு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரில. விலை வந்து குண்டு குண்டாக ஏறிக்கிட்டு போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த குண்டுலை வந்தால் செடியின் இலை, இந்த இலை வந்தால் மெலிந்து போதல். இது நல்லா மெலிஞ்ச மாதிரி இருக்குங்களா, இழைச்சி போயிட்ட மாதிரி இருக்குங்களா, அப்போ மெலிந்து போதல். இலைன்னு வந்தால் நூல் இலை. ட்ரெஸ்ஸு வந்து ஒரு மனுஷனுக்கு சிறப்பான விஷயம் தானே, அப்போ இலைங்கிறது தான் நூல் இலை அப்படின்னு வச்சுக்கோங்க. குண்டுலைனா நல்லா சாப்பிட்டு, நல்லா செடி கொடிகளெல்லாம் சாப்பிட்டு நல்லா திம்முன்னு குண்டாக இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செடி இலைன்னா அந்த கீரை இருக்குல்லப்பா, கீரை அந்த அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா குண்டுன்னு இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மெலிந்து போதல், இந்த லாவை பார்த்தாவே ஞாபகம் வச்சிரும். இந்த இலை வந்து சிறப்பான இது, நமக்கு நூலாடை அப்படிங்கிறது மனுஷனுக்கு ஒரு சிறப்பான ஒன்று இல்லைங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ராவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் வந்து ரகரம் தோன்றும். இது பாருங்க, ராவின் நுனி வந்து ரெண்டுக்குமே நாவின் நுனி தான்ப்பா வரும். நாவின் நுனி மேலெண்ணத்தில் தொட்டு வருடுவதால் வந்து இந்த ரா பிறக்குமா. இந்த ராக்கு எப்பயும் போல ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவில் ஒரு கோடு வருது இல்லைங்களா, அதனால மையப்பகுதியை உரசுவதால் வந்து ரகரம் தோன்றுது. நடுவில் ஒரு கோடு வர்றதுனால மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுதுன்னு வச்சுக்கோங்க. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த கசட தபரையில் வர்றதுனால இது வல்லின ரகரம் சொல்றாங்க. இப்போ இது எளிமையா இருக்கும்பா, இந்த ஷார்ட்கட் இல்லாமல் நீங்கள் ஒருக்க
சொல்லி பாருங்கள், உங்களுக்கே ஈஸியாக புரியும். எதுவுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாது. இந்த ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுக்குரிய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரி அப்படின்னா நீர்நிலை. இந்த பெரிய ரீ வல்லின ரீ வந்துச்சுன்னா மேலே ஏரி, அதாவது குரங்கு மாதிரி மேலே மேலே ஏறிக்கிட்டே போவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரி, இந்த ஏரினா நீர்நிலை. அந்த ரீ வரதே அந்த இருளில் வரும், அதனால் நீர் அப்படிங்கிறது அதிலே வரும், அதை பார்த்துக்கோங்க. இந்த கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. வீட்டின் கூரைக்கும் அந்த ரீக்கும் அந்த ராவே வரும். இந்த கூரைனா புடவை. புடவை அப்படிங்கிறது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, இந்த கூரை புடவைலாம் கல்யாணத்துக்கு கட்ட சொல்லுவாங்கல்ல, கல்யாணத்தில் சில பேர் கல்யாணத்தில் கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, கூரை புடவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கூரைனா புடவை, இந்த வீட்டின் கூரைக்கு அந்த ராவே வந்து அதில் வந்துடும். அதனால இதை நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு எந்த விதத்துலையுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுப்பா. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுத டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.